யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரா, எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். ஆனா யோசுவா நினைத்திருப்பார், யோர்தான் கடந்து வந்தது உண்மைதான், ஆனால் இப்பொழுது நமக்கு முன்னே இருக்கிறது ஒரு புதிய பிரச்சனை. புதிய பிரச்சனை இது யோர்தான மாதிரி இல்லாத ஒரு பிரச்சனை. இது ஒரு புதிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த புதிய பிரச்சனையே பழைய அனுபவத்தோடு கூட கடந்து வர முடியாது. உண்மைதான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்தை துவங்கின காலம் முதற்கொண்டு, ரட்சிப்பின் அனுபவத்தை துவங்கின காலங்கள் முதற்கொண்டு பல வழிகளிலே பல அனுபவங்களிலே உங்களையும் என்னையும் தேவன் நடத்தியிருக்கலாம். இனி நம்ம கடக்க போகிற காரியங்கள் புதிய காரியங்களாக இருக்க போகிறது. ஆனால் பழைய அனுபவங்கள் ஒரு நாள் நமக்கு புதிய தடைகளுக்கு புதிய பிரச்சனைகளுக்கு கை கொடுக்காது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஜனங்கள் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடியினால் பழைய அனுபவங்களின்படி கர்த்தர் ஜனங்களை வழி நடத்த ஒப்பு கொடுக்கவில்லை. இல்லைன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, சிவந்த சமுத்திரத்தை பாருங்க, அப்படியே உங்களை இங்கேயும் நான் நடத்துவேன். சிவந்த சமுத்திரத்தில் நடத்தினதை போல யோர்தானிலே நடத்தவில்லை. ஸ்தோத்திரம். ஏலிமிலே நடத்தினதை போல மாராவிலே நடத்தவில்லை. ரெவிதிமிலே நடத்தினதை போல அங்கே சீனாய் மலையின் அனுபவங்களிலே நடத்தவில்லை. ஒவ்வொரு அனுபவங்களும் வித்தியாசமாய் இருந்தது. ஏன் வித்தியாசமாய் இருந்தது என்றால், பழைய அனுபவங்களிலே நாம் சார்ந்து போய்கொண்டே இருப்போமே என்றால் தேவனை நம்ம ஒரு நாளும் தேட மாட்டோம். பழைய அனுபவங்கள் நமக்கு கை கொடுக்கும். அந்த பழைய திறமைகள் நமக்கு இருக்கிறது, கடந்து வந்ததான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது என்று அதை சார்ந்து கொள்ளுவேமே ஒழிய தேவனை சபை சார்ந்து கொள்ளாது. ஆகவே தான் புதிய பிரச்சனைகளுக்கு புதிய தீர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். புதிய பிரச்சனைகளுக்கு எப்போதும் பழைய தீர்வுகள் ஆகாது. அல்லேலூயா. நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்குகிறதா? புதிய பிரச்சனைகளுக்கு பழைய தீர்வு ஒரு நாளும் கை கொடுக்காது. புதிய பிரச்சனைகளுக்கு பழைய அனுபவங்கள் ஒரு நாளும் கை கொடுக்காது. புதிய பிரச்சனைகளுக்கு தேவன் ஒரு புதிய அனுபவத்தை, புதிய தேவன் நடத்துதலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆகையினால யோசுவா சொல்லி இருக்கலாம், இத்தனை அனுபவங்களும் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் இப்போது இந்த அனுபவம் எனக்கு முன்பதாக பெரிதாக இருக்கிறது. இதை எப்படி நான் செய்ய போகிறேன்? எப்படி ஜனங்களை வழிநடத்த போகிறேன்? எப்படி குடும்பங்களை வழிநடத்த போகிறேன்? எப்படி என்னுடைய பிள்ளைகளை வழிநடத்த போகிறேன்? இதுவரைக்கும் வந்த காரியங்கள் எப்படியோ ஆண்டவர் இத்தனை வருஷம் வழி நடத்தி வந்து விட்டார். இத்தனை வருஷம் தேவ கிருபை இருந்தது. இத்தனை வருஷம் தேவனுடைய மகத்துவத்தை கண்டேன். இத்தனை வருஷம் தேவனுடைய வல்லமையை கண்டேன். ஆனால் இப்போது எனக்கு முன்னே இருக்கிற பிரச்சனை ஒரு புதிய பிரச்சனையாக இருக்கிறது. வித்தியாசமான பிரச்சனையாக இருக்கிறது. இதுவரைக்கும் நான் கை கொள்ளாத பிரச்சனையாக இருக்கிறது. இதை நான் எப்படி கை கொள்ள போகிறேன்? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய சபையே, இன்னைக்கு நமக்கு முன்னே இருக்கிற பிரச்சனை இதுதான். நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை இதுதான். இத்தனை வருஷம் பல அனுபவங்களின் வழியாக நம்ம வந்துட்டோம். இந்த வருடம் தொடங்கி 3 மாதம் போய்விட்டது. இந்த 3 மாதங்களிலே எத்தனையோ அனுபவங்களிலே வந்து விட்டோம். ஆனால் நமக்கு முன்னே ஒரு புதிய பிரச்சனை இருக்கு. எரிகோ மாதிரி ஒரு புதிய பிரச்சனை இருக்கிறது. இந்த புதிய பிரச்சனையிலே யோசுவா கவலைப்படுவது எதை குறித்து என்றால், எப்படி இத்தனை லட்சம் ஜனங்களை
நான் கொண்டு போக போகிறேன்? எப்படி இந்த பிரச்சனையை நான் சமாளிக்க போகிறேன்? ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த எரிகோ பலமான ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. உயர்ந்த மதில்களை கொண்டதான ஒரு பட்டணம். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களை கண்டவுடனே பட்டணத்தை பூட்டி கொண்டாங்க. ஒருவனும் வெளியில வரவும் இல்லை, உள்ள போகவும் இல்லை. வெளியில வந்தவன் உள்ள போக முடியாது, உள்ள போனவன் வெளியில வர முடியாது. பூட்டப்பட்டது, திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அடைக்கப்பட்ட ஒரு பட்டணமாய் இருந்தது. ஆனா இந்த வழியாத்தான் போய் ஆகணும், இந்த வழியாகத்தான் போய் ஆகணும். ரீரூட்டிங்லாம் கிடையாது, பைபாஸ் பண்ண முடியாது. சோதரம், சில வேளைகளிலே மாற்று பாதைகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம். நமக்கு முன்பாக ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை சந்திக்க முடியாவிட்டால் மாற்று வழி என்ன, மாற்று பாதை என்ன, இல்லாவிட்டால் இதை தவிர்க்க முடியுமா? இந்த 3 காரியமும் நமக்கு முன்பாக நம்ம வைத்து செயல்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான் வழி, இதுதான் வழி, மாற்று பாதெல்லாம் கிடையாது. இல்லை, பைபாஸ் பண்ணவும் முடியாது. இந்த வழியவே சுத்தமா விட்டுட்டு நமக்கு தோன்றுகிற ஒரு பாதை, நமக்கு தோன்றுகிற ஒரு எளிமையான ஒரு ஆலோசனை, இதை கண்டுபிடிக்கலாமா? ஸ்தோத்திரம். யோசுவாவுக்கு இப்ப மனதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்? முன்னாடி மோசே இருந்தார், அவர் பார்த்துக்கிட்டாரு. இப்ப எல்லா பாரமும் என் மேல வந்துட்டு நான் என்ன செய்ய போறேன், நான் என்ன செய்ய போகிறேன்? புது பிரச்சனையா இருக்கு, புது பிரச்சனையா இருக்கு. இது வரைக்கும் வந்த பிரச்சனைகள்லாம் வேற மாதிரி பிரச்சனைகள், வேற வேற மாதிரி உள்ள பிரச்சனைகள். இத்தனை ஆண்டுகள் கையாண்டு வந்தாச்சு. இந்த பிரச்சனை நான் எப்படி கையாள போகிறேன், இந்த பிரச்சனை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், இதில் நான் எப்படி ஜெயிக்க போகிறேன், இதை கடந்து நான் எப்படி அக்கறைக்கு நான் போக போகிறேன்? ஒண்ணுமே புரியல. யோசுவா கவலைப்பட ஆரம்பிச்சிருப்பாரா? யோசுவாக்கு கவலை வந்திருக்குமா? கவலைப்பட்டிருப்பாரு. யோசுவா கவலைப்பட்டிருப்பாரு, என்ன செய்ய போறேன்? ஏன்னா பின்னாடி லட்சக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், ஒரே தலைவன், இத்தனை பேருக்கும் பதில் சொல்லணும். ஏற்கனவே ஒரு கூட்டம் எங்களை சாகடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த, சொன்னவெல்லாம் செத்து போனா. இது புது தலைமுறை, புது தலைமுறை. இப்ப அந்த வார்த்தையை இப்ப சொல்லக்கூடாது, ஆனா அது சொல்றதுக்கு இடமும் கொடுக்க கூடாது. அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடியே, என்னை கொண்டு வந்து சாகிறதுக்காக எங்களை கொண்டு வந்தன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தீர்வை பார்த்துடணும், ஒரு தீர்வை பார்க்கணும். கவலை நிச்சயம் வந்திருக்கும். ஸ்தோத்திரம். சில வேளைகளிலே பிரச்சனைகள் நம்முடைய பிரச்சனைகள் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது உன்னுடைய பிரச்சனை இல்லை, இது ஏன் பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. This is not your business, it's my business. ஆமென். நம்ம அநேக வேளைகளிலே கவலைப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் பிரச்சனை, நான் தான் சந்திக்க போகிறேன், இந்த எண்ணம் நம்ம மனதில் வரும்போது கவலை வருது. என்னைக்கு இந்த பிரச்சனை ஏன் பிரச்சனை கிடையாது, அது கர்த்தருக்கு உண்டான பிரச்சனை. என்னை அழைத்தவர் நடத்துவார், என்னை ரட்சித்தவர் நடத்துவார்னு சொல்லி அவர் மேலே அது பாரத்தை தூக்கி வைக்கிறோமோ, அன்னைக்கு கவலை இருக்காது, அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கவலை இருக்காது. ஆண்டுடைய வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென், அல்லேலூயா. பாரத்தை சுமக்கிற நீங்கள் என்னிடத்துக்கு வாருங்கள், அந்த பாரத்தை என்னிடத்திற்கு கொடுங்க,
என்னிடத்தில் அதை இறக்கி வையுங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னா உங்களை நான் அந்த பாரத்தில் இருந்து விடுதலை பண்ணுவேன். அந்த பாரத்தை இனி சுமக்க அவசியம் இல்லை. அந்த பாரத்தை சுமப்பதற்காகத்தான் கல்வாரி சிலுவை என்கிறதான அந்த சிலுவைக்குள்ளே உலக மனிதனுடைய அத்தனை பேருடைய பாரத்தையும் அத்தனை பேருடைய கவலைகளையும் அந்த ஒரே சிலுவைக்குள்ளே நான் தூக்கி சுமந்தேனே. இன்றும் நீ சுமந்து கொண்டிருக்கிறதனுடைய அவசியம் என்ன? நீங்கள் என்னைக்கு சுமக்கிறீர்கள் என்கிற எண்ணம் வருகிறதோ அன்றைக்கு தான் உங்கள் வாழ்க்கையிலே கவலைகளுக்கு மேல கவலைகள், சமாதானத்தை இழந்து போகிறீர்கள், சந்தோஷத்தை இழந்து போகிறீர்கள். இந்த யோசுவா அப்படித்தான் நினைக்க ஆரம்பிச்சாரு. ஸ்தோத்திரம். ஏற்கனவே பல அனுபவங்கள் யோசுவாவினுடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, இது கடந்து வந்த பழைய யோர்தான் கிடையாது. இது ஒரு புதிய பிரச்சனையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான எரிகோக்கள் முன்னாடி வந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். அந்த எரிகோவை ஜெயிப்பதற்கு முன்பதாக நாம் என்ன செய்கிறோம்? இதை எப்படி போராடுவது? ஸ்தோத்திரம். அதை குறித்ததான திட்டங்களை நம்ம தீட்டுகிறோம், அதை குறித்து கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். ஆனா தோற்று போகிறோம். யோசுவா, இது உன்னுடைய வேலை கிடையாது. நீ செய்ய வேண்டியது, நீ முன்னாடி போ. நீ செய்ய வேண்டியது, இந்த ஜனத்தை தான் உன்னை கூட்டிட்டு போக சொன்னேன். எரிகோவை உடைக்கிறது உன் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் உன்னுடைய குடும்பத்தை நடத்து, ஊழியத்தை நடத்து, ஜனங்களை நடத்து. ஸ்தோத்திரம். ஆனா முன்பாக இருக்கிற பிரச்சனை ஏதோ உன் பிரச்சனை மாதிரி நீ பார்க்காத. என்னைக்கு பிரச்சனைகளை யோசுவா உனக்குரியதாக நீ பார்க்கிறாயோ அன்னைக்கு ஊர்ல இல்லாத கவலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில வரும். என்னைக்கு பிரச்சனை இது கர்த்தருடையது என்று பார்க்கிறாயோ அன்றைக்கு உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். இன்னைக்கு ஏன் நம்ம சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் பலவிதமான கவலைகளோடு கூட நம்ம வந்திருக்கிறோம்? ஏன் பலவிதமான கஷ்டத்தோடு கூட நம்ம வந்திருக்கிறோம்? இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஏன் பிரச்சனை? நான் தான் அதை கடக்க போகிறேன், நான் தான் யுத்தம் பண்ண போகிறேன். என் பிரயாசத்தினால தான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், என் திறமையினால தான் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஸ்தோத்திரம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகளுக்கு காரணமாய் இருக்கக்கூடிய விஷயம். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யோசுவாவுக்கு தரிசனத்தை காட்ட விரும்பினார், தன்னை காட்ட ஆண்டவர் விரும்பினார். அதைத்தான் நம்ம வாசித்தோம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவன் அவனுக்கு எதிராக நின்றார், உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. ஸ்தோத்திரம். உரையில இருந்து உருவப்பட்டதான ஒரு பட்டயத்தோடு கூட ஒரு புருஷன் யோசுவாவுக்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறதை யோசுவா பார்க்க ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். யோசுவா பார்த்த உடனே அந்த மனிதனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நீர் எங்களை சார்ந்தவரோ இல்லாவிட்டால் எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ? நீர் யாரை சார்ந்தவர்? ஏன்னா ரெண்டு பக்கமும் யுத்த புருஷர்கள் திரளாய் இருக்கிறாங்க. இன்னைக்கு நவீன நாட்களிலே இன்னைக்கு ஒவ்வொரு தேசத்துக்கும் யுத்த வீரர்கள் இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. ஆனா பழைய காலங்களில் யூனிஃபார்ம்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸை போட்டாங்களோ அந்த வஸ்திரத்தோடு தான் யுத்தத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆகையினால நம்மளை சார்ந்த யுத்த புருஷர்களா எதிராளி கூட்டத்தினுடைய யுத்த புருஷர்களா கண்டுபிடிக்க முடியல. ஸ்தோத்திரம். இப்ப உருவின பட்டயத்தோடு கூட அந்த புருஷன் யோசுவாவுக்கு முன்பதாக காட்சி அளிக்கிறார். யோசுவா பார்க்கிறாரு. பார்த்த உடனே
ஒரு பெரிய யுத்த வீரன், மகிமையான ஒரு தோற்றம், மாட்சிமையான ஒரு தோற்றம், வித்தியாசமான ஒரு தோற்றம், இதுவரைக்கும் ஒரு காணாத ஒரு தோற்றம். கண்டவுடனே கேட்கிறாரு, ஐயா நீர் யாரை சார்ந்தவர்? எங்களை சார்ந்தவரோ, இல்லாவிட்டால் எங்கள் சத்துருக்களை சார்ந்த மனிதனா? அந்த புருஷன் சொல்றாரு, அவங்கள சார்ந்தவனும் கிடையாது, நானு உங்களை சார்ந்தவனும், உன்னுடைய பட்டாளத்தை சார்ந்த மனிதனும் நான் கிடையாது. உங்க 2 பேருடைய பட்டாளத்தை சார்ந்தவன், சேனைகளை சார்ந்தவன் நான் அல்ல. நான் பரலோகத்தின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா, சோதரம். ஆண்டவர் இந்த காட்சியை யோசுவாக்கு காட்டுறாரு. என்ன அர்த்தம்? யுத்தம் பண்ண போறது நீ கிடையாது, எதிராளி நிற்கிறான். யோசுவா, இந்த பக்கம் நீ நிற்கிற. பரலோகத்திலிருந்து நான் இறங்கி வந்திருக்கிறேன், உனக்காக நான் யுத்தம் பண்ண போறேன். நீ என்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? நான் எப்படி யுத்தத்தை செய்ய போகிறேன், எப்படி எரியோவை கடந்து போக போகிறேன், எப்படி இந்த கஷ்டத்தை கடந்து போக போகிறேன், எப்படி இந்த பிரச்சனையை கடந்து போக போகிறேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய பிரச்சனையாக இருக்கிறதே. எரியோ பட்டணம் முழுவதுமாக அடைக்கப்பட்டு விட்டது. ஒருவனை வெளியில வரல, ஒருவனை உள்ள போகவும் இல்லை. எப்படி? இந்த வழியாத்தான் போய் ஆகணும். கர்த்தர் வைத்திருக்கிற பாதை இந்த பாதை தான். இந்த பாதையை நான் விட்டுட்டு என் சுய இஷ்டப்படி வேறொரு வழியை நான் கண்டுபிடிக்க முடியாது. என் வாழ்க்கைக்கு வேறொரு வழியை, வேறொரு யோசனையை நான் கண்டுபிடிக்க முடியாது. இல்லாவிட்டால் இந்த பாதையவே நான் தவிர்க்கவும் முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பாதையை தவிர்க்க வேண்டும், நடக்கிற பாதையை பைபாஸ் பண்ணணும்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? இந்த பாதையில போக முடியாது, நான் வேறொரு பாதையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உங்க மாம்ச எண்ணங்களிலே என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறதோ? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் யோசனை என் யோசனை கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவஜனமே, என்ன மாதிரி எண்ணோட்டத்தோடு கூட தேவனை ஆராதித்து விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் நடத்துகிற பாதையில என்னால போக முடியாது. ஆகவே நான் வேறொரு காரியத்தை கண்டுபிடிக்க போகிறேன். வேறொரு புதிய காரியத்தை, ஒரு புதிய யுக்தியை, ஒரு புதிய ஆலோசனையை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த பாதையில நான் போக வேண்டும். தேவன் இப்பொழுது நடத்துகிற இந்த பாதை எனக்கு கடினமா இருக்கிறது, இந்த பாதையில போனால் நான் ஒரு நாளும் அக்கறைக்கு போக முடியாது என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதோ? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதுதான் வழி, இதுதான் வழி. வேறொரு வழியை கண்டுபிடிக்க முயற்சித்தாலும் நாம் தோற்று போவோம். இல்லாவிட்டால் இந்த பாதையை விட்டு விட்டு வேறொரு பாதையிலே போக வேண்டும் என்று நினைத்தாலும் தோற்று போவோம். இதுதான் வழி, இந்த வழியில தான் போக வேண்டும். ஐயா, இந்த வழியில என்னால போக முடியாது. எனக்கு தெரியும், உன்னால போக முடியாது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்ப நம்மால போக முடியலன்னா என்ன செய்யணும்? தரிசனத்தை கொடுத்த தேவனை யோசுவா இப்ப பிடித்து கொள்ளணும். தரிசனத்தை கண்டவுடனே இவன் கேட்கிறான், நான் என்ன செய்யணும்? அந்த மனிதன் சொல்லுகிறார், நீ நிக்கிற இடம் பரிசுத்தமானது. முதல்ல உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலத்தி போடு. மிச்சத்தை நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ செய்ய வேண்டியது, நீ இப்ப நிக்கிற இடம் பரிசுத்தமான ஒரு இடமாக இருக்கிறது. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. ஒரு பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஒரு பரிசுத்தமான தேவன் அசைவாடுகிற, தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற, தேவ சமூகம் நிறைந்திருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்.
ஆகவே இந்த இடத்துல பிரதானமானவர் யோசுவா கிடையாது. இந்த இடத்துல பிரதானமானவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் பிரதானமானவர். ஆகவே அவர் இருக்கிற இடம், அவர் உலாவி வருகிற இடம், அவர் பிரசன்னமாகிற இடம், அது பரிசுத்தமான ஒரு இடம். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை சேவியுங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். என் நாமத்தினால் 2 பேர் 3 பேர் எங்க இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல இந்த கால வேளையில் நம்முடைய நடுவிலே அவர் இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் இருக்கிற இடம் பரிசுத்தத்தினால் நிறைந்திருக்கிற இடம். அவர் இருக்கிற இடம் பரிசுத்த வார்த்தைகளினால் நிறைந்திருக்கிற இடம். அவருக்கு எதிர்கொண்டு போக யாருக்கு தைரியம் உண்டு? அவரை ஏறிட்டு பார்க்க யாருக்கு தைரியம் உண்டு? நினைக்கிற இடம் பரிசுத்தமானது. நீ என்ன செய்யணும்? முதல்ல செய்ய வேண்டியது உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதுக்கு முன்னாடி யோசுவா என்ன கேட்கிறாரு? என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன? என் ஆண்டவர் உமது அடியானுக்கு சொல்லுகிறது என்னையா? யோசுவா கேட்கிறாரு, என்ன சொல்ல விரும்புகிறீர்? அதுக்குத்தானே ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், அதுக்குத்தானே சபைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர்? முதல்ல சொன்னது, நான் சொல்ல போகிற காரியம் நிறைய இருக்கு. முதல்ல நான் சொல்றது என்ன தெரியுமா? இது பரிசுத்தமானது. உன் காலில் உள்ளதை கலத்து. நீ கலற்ற வேண்டியதெல்லாம் கலத்து. உன் இருதயத்தில் கலற்ற வேண்டிய காரியங்கள், உன் இருதயத்தில் கலற்ற வேண்டிய பாவங்கள், கலற்ற வேண்டிய அக்கிரமங்கள், கலற்ற வேண்டியதான மீறுதல்கள், கலற்ற வேண்டியதான மாய்மாலமான காரியங்கள், கலற்ற வேண்டியதான பொய்யான காரியங்கள், கலற்ற வேண்டிய அருவருப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் கலத்து. அதுக்கு பிறகு நான் உனக்கு சொல்றேன். அதுக்கு பிறகு நான் உனக்கு சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு கலத்தாமலே ஆண்டவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டுக்கிட்டிருக்கிறோம். நமக்குள்ள பரிசுத்தம் இல்லை. ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், என்னோடு கூட பேசும். ஜெபத்துல உட்கார்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம். உம்முடைய ஆலோசனைகளை தாரும். ஒண்ணுமே கேட்கல, ஒரு ஆலோசனையும் கேட்கல, ஒண்ணுமே வெளிப்படல. ஏன் வெளிப்படல தெரியுமா? முதல்ல பரிசுத்தமுள்ள தேவன் ஒரு மனிதனோடு கூட பேச வேண்டும் என்றால் அந்த மனிதன் தேவனுக்கு முன்பதாக அவன் பரிசுத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அக்கிரமக்காரனோடு கூட தேவனுக்கு சம்பந்தம் இல்லை. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாம இருக்கும்போது எப்படி வார்த்தை நமக்கு கிடைக்கும்? எப்படி நமக்கு ஆலோசனை கிடைக்கும்? ஆலோசனை கிடைக்காதுங்க. எத்தனை இடத்துக்கு போனாலும் சரி, எங்கன முட்டி மோதினாலும் சரி, எத்தனை நாள் உபவாசத்துல குப்பர கிடந்தாலும் சரி, ஒரு தேவ சத்தமும் கிடைக்காது. முதல்ல உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கலத்து. ஏன்னா நீ நிக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. நீ யார்கிட்ட வந்திருக்கிற? தேவாதி தேவனிடத்துக்கு வந்திருக்கிறாய். தேவனிடத்துல வந்திருக்கிறாய். ஜெபம் தேவனிடத்துக்கு வருவது, உபவாசம் தேவனிடத்துக்கு வருவது. எப்படி வரணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு அல்லவா வரணும். ஆனா இப்ப அது இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. உங்களுடைய அக்கிரமங்களை தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஏசாயாவிலே வாசிக்கிறோம். தேவனுக்கு நமக்கும் பிரிவினை, ஒரு பாவம் என்கிற பிரிவினை சுவர் நடுவிலே இருக்கிறது. இந்த சுவருக்கு இந்த பக்கம் நம்ம இருக்கிறோம், சுவருக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு. இந்த சுவர் என்ன? பாவம் என்கிற சுவர். சுவருக்கு இந்த பக்கம் இருந்து இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் இந்த சுவர் தடுத்து கொண்டிருக்கிறது. உடைய ஜெபத்தை தடுக்கிற சுவர் எது? உடைய ஜெபத்தை தடுக்கிற சுவர் எது? இந்த சுவர் எடுக்கப்பட்டாதான். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் கடைசியாக சொன்னது எல்லாம் முடிந்தது என்று சொன்ன போது
திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் ஆசாரியர்கள் மாத்திரமே போனதான அந்த தேவ சமூகத்துக்குள்ளே, ஆசாரியர்கள் மாத்திரமே திரைக்கு அப்புறத்தில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தை கண்ட அந்த காரியங்களை திரைச்சலை மேலிருந்து கீழே கிழிஞ்சதே, கிழிந்து திரைச்சலை அகற்றினாரே, அவருடைய காரியம் என்ன? இனி ஆசாரியன் மாத்திரமல்ல, என் மகா பரிசுத்த ஸ்தலத்தை எல்லாரும் பார்க்கலாம். என் மகா பரிசுத்த ஸ்தலத்தை எல்லாரும் பார்க்கலாம். இதுவரைக்கும் பார்க்க முடியாம திரைச்சலை இருந்தது, இதுவரைக்கும் பார்க்க முடியாம திரைச்சலை இருந்தது. ஒருவன் மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இயேசுவை காண முடியாதபடிக்கு ஒரு சுவர் இருக்கு. அப்படின்னா என்ன சுவர்? என்ன சுவர்? அக்கிரமத்தின் சுவர்கள், பாவத்தின் சுவர்கள், பொய்யின் சுவர்கள், பெருமையின் சுவர்கள், கீழ்ப்படியாமை என்கிற சுவர். என்ன சுவர் இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல இதை கலத்து, இதை கலத்து. நீ எரியோக்குள்ள போறதுக்கு நான் அப்புறம் உனக்கு சொல்றேன். இந்த பிரச்சனைக்கு முடிவு என்னன்னு நான் உனக்கு சொல்றேன். இந்த பிரச்சனையை எப்படி கடந்து போவது என்று நான் உனக்கு அப்புறம் சொல்றேன் நானே. அல்லேலூயா. அப்படின்னா இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்கள் நடுவிலே ஒரு பலமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். அற்புதங்களை தேவன் செய்வார். இன்றைக்கும் நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன். சபை அவருடைய சொந்த சரீரமாக இருக்கிறது. அவருடைய சொந்த சரீரத்துக்கு தேவன் நன்மை செய்யாமல் இருப்பாரோ? இது அவருடைய சபை. அவருடைய சபையில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தாமல் இருப்பாரோ? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தாமல் இருப்பாரோ? தம்முடைய ஜெயத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பாரோ? இருப்பது இல்லை. அப்படி இருந்தும் ஏன் இன்னும் வெளிப்படவில்லை என்றால் ஜனங்களுடைய பாவம், ஜனங்களுடைய பாவம். இது என்றைக்கு கலத்தி போடப்படுகிறதோ அன்றைக்கு தேவ வல்லமை வெளிப்படும். ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவனுடைய மகா பெரிய வல்லமை வெளிப்படும். அந்த வல்லமையை வெளிப்படாம அடைத்து வைத்திருக்கிறது பாவம் என்கிற அந்த வல்லமை. சோதரா, அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, இது பரிசுத்தமானது. நீ பரிசுத்தமான இடத்துல பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நீ பார்க்கணும்னா உன் பாதரட்சியை கலற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இதை போட்டுட்டு தானே நீ நடக்க போற, இதை போட்டுட்டு தானே நடக்க போகிறாய். சோதரன், இதை போட்டுக்கொண்டுதான் இனி உன் வாழ்க்கையிலே நீ நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். இதை கலத்தினா தான் நான் உனக்கு சொல்லுவேன். சோதரன், பாதரட்சை என்பது நடப்பதற்கு பயன்படுகிற ஒரு காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நடப்பதற்கு என்ன மாதிரி பாதரட்சை நம்ம போட்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை கலத்து. அல்லேலூயா. யோசுவாவின் வாழ்க்கையிலே 3 எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தது. கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்குங்க. சற்று முன்ன பின்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனாலும் செய்தியை கேட்டுட்டு போங்க. யோசுவாவினுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான 3 எண்ணம் இருந்துச்சு. கர்த்தருக்கு விரோதமான 3 எண்ணங்கள் இருந்தது. முதல் எண்ணம் என்னன்னா, இந்த யோர்தானை கடப்பதற்கு என்னிடத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது. தன்னுடைய சுயசித்தம், தன்னுடைய சுயசித்தம். சோதரன், இன்னைக்கு பிரச்சனைகளை சந்திப்பதற்கு தேவனிடத்தில் இருந்து ஆலோசனையை பெறுவதற்கு பதிலாக நமக்கு நாமே சில ஆலோசனைகளை வைத்திருக்கிறோமா? சில மனிதனுடைய ஆலோசனைகளை தேடி அதை நம்ம கடைபிடித்து கொண்டிருக்கிறோமா? சோதரன், இந்த யோர்தானை, இந்த எரிகோவை நான் கடந்து செல்வதற்கு என்ன மாதிரி பாதரட்சை எனக்கு தேவைப்படுகிறது? என்கிட்ட ஏற்கனவே ரெடிமேடா ஒன்று இருக்கு. அது என்னன்னா,
என்னுடைய சுய சித்தம், என் சுய புத்தி, என் சுய எண்ணம். ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, தேவனுக்கு முன்பாக என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே இந்த சுய புத்தி, சுய எண்ணம், சுய பலன் என்கிற இந்த பாதரட்சையை அன்னைக்கே நம்ம கலத்திட்டோம். அதற்கு மேல இன்னமும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அதை வச்சுதான் என் வாழ்க்கையில இனிமே நடக்க போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல. இதுவரைக்கும் என் சொந்த முயற்சியில ஓடிக்கொண்டே இருந்தேன். சொந்த புத்தியிலே, சொந்த ஞானத்திலே, சொந்த பிரயாசத்திலே, சொந்த பலத்திலே, என் சொந்த பின்னணியிலே எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தேன். இனி கர்த்தரை சந்தித்த பிற்பாடு பவுலுடைய வாழ்க்கையிலே வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, இனி நான் அல்ல. இனி நான் அல்ல, எனக்குள்ளே ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவே. ஆமென், அல்லேலூயா. அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம வந்துடணும். அந்த எண்ணத்துக்குள்ள வந்துடணும். எரிகோவை ஏதோ யோசுவா தான் போய் பிடிக்க போறாரு. எரிகோவை நான் தான் போய் பிடிக்க போறேன். எரிகோவனுடைய கதவை என் பிரயாசத்துல தான் போய் நான் திறக்க போகிறேன். இதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு என்னெல்லாம் யோசிக்கலாம், இதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம், இதுக்கு என்ன புத்தியை நம்ம ஏற்படுத்தலாம், இதுக்கு என்ன காரியத்தை செய்யலாம். ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, இது உன் வேலை கிடையாது. உன்னை இவங்களை கூட்டிக்கிட்டு தான் போய் சொல்லணும் ஒழிய எரியோ போய் உடனே ஒன்றை சொல்லலையே. அல்லேலூயா. இவங்களை தலைமை தாங்கி கூட்டிக்கிட்டு போ, இவங்க கூட நீ இரு. நான் சொல்றத மாத்திரம் இவங்களுக்கு நீ சொல்லு. நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்லுவேன், நான் சொல்றதெல்லாம் இவங்களுக்கு சொல்லு. அதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு தான் நீ. ஆனா நீ போய் ஏதோ ஒண்ணு சாய்க்கிற மாதிரி, ஏதோ ஒண்ணு மேற்கொள்ளுகிறத போல, நீ தான் போய் ஜெயிக்கிறத போல நீ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காது. நீ உட்கார்ந்து 1000 நாள் யோசனை பண்ணாலும் அது உனக்கு செல்லாது. உன் யோசனை தோற்று போகும். உன் யோசனை ஏன் யோசனை கிடையாது, உன் வழியும் ஏன் வழியும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏதோ ஒரு ராணுவ பலத்தினாலே எரிகோவை வீழ்த்தலாம் என்கிற எண்ணம் யோசுவாவுக்கு இருந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய எண்ணம் யோசுவாவினுடைய ராணுவ பலத்தினால வீழ்த்துவது அல்ல, பரலோகத்தினுடைய ராணுவ பலத்தினாலே எரிகோவை வீழ்த்துவதுதான் தேவ திட்டமாக இருந்தது. யோசுவாவினுடைய எண்ணத்திற்கும் தேவனுடைய எண்ணத்திற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. யோசுவாவுக்குள்ளே தன்னுடைய ராணுவ பலம், தன்னுடைய ஜனங்கள், தனக்கு இருக்கிற ஏராளமான காரியங்கள், தன்னுடைய சுய புத்தி, தன்னுடைய சுய ஞானம். ஏன்னா மோசே இப்ப இல்லை, என் தலைமைத்துவத்தை இப்ப நிரூபிச்சு காட்டணும், என் திறமையை இப்ப நிரூபிச்சு காட்டணும். அப்பதான் இந்த தலைமுறை என்னை ஏற்றுக்கொள்ளும், இல்லைன்னா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்புறம் என்னை நிரூபித்து காட்டுவதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும், இதைத்தான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அதுக்கு தான் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு புருஷனை அனுப்பி வச்சாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? இவன் தான் யுத்தம் செய்ய போறான், இவன் தான் யுத்தம் செய்ய போறான். யுத்தம் உனக்குள்ளது கிடையாது, கர்த்தருடைய யுத்தம், கர்த்தருடைய யுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பட்டணம் பிடிக்கப்பட போவது உன்னுடைய ராணுவ பலத்தினால கிடையாது. ஸ்தோத்திரம். உன் கண்ணுக்கு புலப்படாத, உன் கண்ணுக்கு தெரியாத பரலோக ராணுவத்தினால் இந்த காரியம் நடக்க போகிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த தரிசனத்தை காட்டினதுனால, யோசுவாவுக்கு இந்த தரிசனத்தை காட்டினதுனால தேவனே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தேவனே இந்த பொறுப்பை, இந்த யுத்தத்தை யார் ஏற்றுக்கொண்டது? எல்லாம் சொல்லுங்கள். யோசுவா, இந்த பொறுப்பை நீ ஏத்துக்கிறாத, உன்னால முடியாது. ஆமென். எதுக்கு இந்த தரிசனம்? இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்னே இருக்கிற இந்த புதிய பிரச்சனையை உங்களால மேற்கொள்ள முடியாது. இந்த புதிய பிரச்சனையை உங்களால மாம்ச பலத்தினால ஜெயங்கொள்ள முடியாது. நீங்க என்னதான் திட்டம் போட்டாலும் அந்த திட்டங்கள்
நிறைவேறாது. அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிற காரியம், தேவ ஜனமே, என் ஜனமே, உனக்கு முன்பாக இருக்கிற இந்த காரியத்தை, இந்த சவாலை, இந்த பொறுப்பை, ஓ ஸ்தோத்திரம், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீ என்னிடத்தில் இந்த காரியத்தை ஒப்புக்கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 14வது வசனத்திலே வாசிக்கும் போது, எங்களை சார்ந்தவரா இல்லாவிட்டால் எதிராளியை சார்ந்தவரா என்று யோசுவா கேட்டபோது அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய், ஒரு பெரிய சேனைக்கு தலைவனாக நான் வந்திருக்கிறேன். ஒரு காரியத்தை நீங்க யோசிக்கணும். யோசுவாவின் புஸ்தகத்திற்கு, ஆதியாகம புஸ்தகத்தில் இருந்து யோசுவாவின் புஸ்தகம் வரைக்கும் கர்த்தருடைய சேனை என்று எங்கேயுமே எழுதப்படவில்லை. அதற்கு பதிலாக யெகோவா என்கிற நாமம் மாத்திரம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தருடைய சேனை என்று முதலாவது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் இந்த இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி யெகோவா என்கிறதான நாமம் எழுதப்பட்டு இருந்தது. ஸ்தோத்திரம். அப்போ அந்த யெகோவா என்கிற நாமம் எதை குறிக்கிறது? ஒரு கிருபையின் நாமத்தை அது குறிக்கிறது. ஒரு கிருபையின் நாமம். இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் ஒரு கிருபையின் நாமம். வேதாகமத்தில் எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை வாசிக்கிறோமோ அந்த நாமத்திற்குள்ளே என்ன இருக்கிறது என்றால் தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஒரு மனிதன் தெய்வமே என்று சொன்னால், இயேசுவே என்று சொன்னால், யெகோவா என்று சொன்னால், ஓ ஆண்டவரே என்று சொன்னால், கர்த்தாவே என்று சொன்னால், அதற்கு உள்ளே என்ன வெளிப்படுகிறது? தேவ கிருபை வெளிப்படுகிறது. பர்திமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது என்ன வெளிப்பட்டது? கிருபை வெளிப்பட்டது. ஆனா சேனைகளின் ஓ தேவனாகிய கர்த்தர் சேனை, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சேனையின் அதிபதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய நாமம், யெகோவா என்கிற நாமம், இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், எந்த நாமத்தை சொன்னாலும் அதுல கிருபை இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும்போது இந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற தேவ தூதர்மார்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. கிருபையை செயல்படுத்துகிற தூதன்மார்கள், கிருபையை செயல்படுத்துகிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். இப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு அவருடைய நாமத்தின் மூலமாய் கிருபை வெளிப்படுகிறது. இரண்டாவது, அந்த கிருபையின் மூலமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அந்த நாமத்தின் மூலமாய் அவருடைய செயல்பாடுகள் வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை பார்த்த உடனே யோசுவாவுக்கு தெரியுது, ஆண்டவரே, நான் யாருக்கு முன்னாடி நிற்கிறேன்? கிருபையுள்ள தேவனுக்கு முன்னாடி நிற்கிறேன். இரண்டாவது, சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த கிருபை உள்ள தேவன் என் வாழ்க்கையிலே அந்த நாமத்திற்குள்ள இருந்த அந்த நாமத்தின் மூலமாய் என் வாழ்க்கையில என்ன செய்ய முடியுமோ அதை செயல்படுத்துகிற திட்டம் எங்க இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள்ளதான் அந்த திட்டமே இருக்கு. உங்களுக்குள்ள இல்லை, எனக்குள்ள அந்த தேவ திட்டம் கிடையாது. அந்த நாமத்திற்குள்ளதான் தேவ திட்டம் இருக்கிறது. இதை கண்டுபிடிச்ச உடனே தேவனுக்கு முன்பதாக, அந்த மனிதனுக்கு முன்பதாக அவன் முகங்குப்புற விழுந்தான். அவன் முகங்குப்புற விழுந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னே இருக்கிற எரிகோ விழணும்னா, எரிகோ விழுறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி நீங்களும் நானும் விழணும். எந்த மனிதன் கர்த்தருக்கு முன்னாடி விழுந்து கிடக்கானோ அந்த மனிதனுக்கு முன்பதாக எரிகோ விழுந்து போகும். எரிகோ விழுந்து போகும். அல்லேலூயா. நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா? அல்லேலூயா. நான் சொல்றதை சொல்லுங்க. எரிகோ விழுவதற்கு முன்பதாக நான் கர்த்தருக்கு முன்பாக விழ வேண்டும்.
எரிகோ விழுவதற்கு முன்பதாக நான் கர்த்தருக்கு முன்பாக விழணும். எந்த மனிதன் கர்த்தருக்கு முன்பதாக விழ பழகி இருக்கிறானோ அந்த மனிதனுக்கு முன்பதாக நிச்சயம் எரிகோ விழுந்துதான் ஆக வேண்டும். எரிகோ நிற்கவே முடியாது. இப்பொழுது யோசுவாவுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்து விட்டது. இதுவரைக்கும் யோசுவாவுக்கு இருந்தது என்ன? சுய சித்தம் இருந்தது. என்னால தான் இந்த காரியம் நடக்க போகிறது, என்னால தான் நடக்க போகிறது இந்த காரியங்கள். இரண்டாவது என்ன காரியம் யோசுவாவுடைய வாழ்க்கையிலே இருந்தது என்றால் சுய முயற்சி. ஏன் முயற்சியினால தான் நான் எரிகோவை ஜெயிக்க போகிறேன். சில வேளைகளில் முயற்சி எடுக்கிறோம். முயற்சி எடுக்கிறது தவறு அல்ல, முயற்சி எடுக்கணும். ஆனா தேவனுடைய ஒத்தாசையோடு, தேவனுடைய ஆலோசனையோடு நம்ம முயற்சி எடுக்கணும். நம்ம சொந்த புத்தியின் மூலமாக முயற்சி எடுக்க கூடாது. முதல்ல யோசுவாவுக்குள்ள இருந்ததான பாதரட்சை எதை குறிக்கிறது என்றால் சுய புத்தி, இரண்டாவது சுய முயற்சி. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப தோற்று கொண்டே இருக்கிறோம்? சுய முயற்சி, சுய முயற்சி. எப்படி ஆகிலும் இதை ஜெயிக்கணும், எப்படி ஆகிலும் வெற்றி பெறணும், எப்படி ஆகிலும் இந்த போராட்டத்திலிருந்து வெளியில வரணும், எப்படி ஆகிலும் இந்த கஷ்டம் எனக்கு முடியணும். சுய முயற்சியில என்னெல்லாம் சிந்தித்து, என்னெல்லாம் உட்கார்ந்து யோசித்து, என்னெல்லாம் முயற்சி எடுக்கணுமோ. ஐயா அம்மா, ஆண்டவர் சொல்றாரு சுய முயற்சி எதுக்குமே ஆகாது. என்னிடத்தில் அதை ஒப்புக்கொடு, என்னிடத்தில் ஒப்புக்கொடு, நான் அதை செய்யட்டும். நீ செய்ய முயற்சிக்காத. உனக்கு அதுக்குரிய பலனே கிடையாது, அதற்குரிய சிந்தனை கிடையாது, அதுக்குரிய யோசனை கிடையாது, அதற்குரிய வல்லமை கிடையாது. நான் வல்லமையுள்ள தேவன். உனக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேனே, தரிசனமாகி கொண்டிருக்கிறேனே, உனக்கு காட்சி அளித்து கொண்டு இருக்கிறேனே. இந்த யோசுவா அதை கண்ட போது முதல்ல சுய சிந்தனையை, சுய புத்தியை முதல்ல விட்டாரு. இரண்டாவது சுய முயற்சியை விட்டாரு. மூணாவது என்ன தெரியுமா? சுய மகிமை. இந்த பட்டணத்தை மட்டும் நான் ஜெயிச்சுட்டேன், ஜனங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆஹா, மோசே கூட இந்த அளவுக்கு கிரியை செய்யல, மோசே கூட இந்த அளவுக்கு பெரிய அற்புதத்தை செய்யல. இந்த காரியம் மட்டும் நடந்துட்டு அப்படின்னா இந்த புதிய தலைமுறை யோசுவாவாகிய என்ன செய்யும்னா மகிமைப்படுத்தும். ஆண்டவர் சொல்றாரு, உன் மகிமைக்காக செய்யணும். உடைய சொந்த மகிமைக்காக எரிகோ விழணும் நினைக்கிறாயோ? சொந்த மகிமைக்காக, சொந்த பெயர் பிரஸ்தாபத்திற்காக இந்த எரிகோ விழ வேண்டும், இந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ? களத்து. இந்த மூணுத்தையும் களத்தினத்தான் நான் கிரியை செய்ய முடியும். முதல்ல என்ன சொன்னேன்? கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா பாதரட்சை கலத்தணும். என்ன மாதிரி பாதரட்சம் இருக்கு? சுய புத்தி, இரண்டாவது சுய முயற்சி, மூணாவது சுய மகிமை. சுய மகிமை. சோதரம். இந்த மூணு எண்ணமும் இருந்தா பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறது நின்று போயிடும், தடைபட்டு போயிடும். என்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல மாதிரி இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்று என்னைக்கு நம்ம வாயிலிருந்து வருகிறதோ, ஆண்டவரே என் சுய புத்தி என்கிற பாவத்தை மன்னி, ஆண்டவரே என் சுய புத்தி என்கிற பாவத்தை மன்னியும், என் சுய முயற்சி என்கிற ஒரு பாவத்தை மன்னியும், என் சுய மகிமைக்காக எல்லாவற்றையும் நான் செய்கிறத மன்னியும். இதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? யோசுவா அந்த புருஷனுக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து கிடந்தான். முகங்குப்புற விழுந்து கிடந்தான். டோட்டல் சரண்டர், டோட்டல் சரண்டர். இன்னைக்கு சபை முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுக்கணும், முழுவதுமாக தன்னை தாழ்த்த வேண்டும். ஐயா, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, கிரியை செய்கிறது நீர்தான் ஆண்டவரே, இனி நான் அல்ல, கிறிஸ்து. என் சுய புத்தி ஒரு நாள் எனக்கு ஜெயத்தை கொண்டு வராது, என் சுய முயற்சி ஒரு நாள் எனக்கு ஜெயத்தை கொண்டு வராது.
என் சுய மகிமை அந்த எண்ணம் இருந்தா அற்புதம் செய்கிறது நின்று போய்விடும். கர்த்தர் அற்புதமே செய்ய மாட்டாரு. ஏனென்றால் என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொல்லி இருக்கிறபடியினாலே, யோசுவா இந்த எரியா விழுந்துட்டா உனக்கு ஒரு சுய மகிமை கிடைக்கும் நினைக்கிறாயோ? இந்த எண்ணம் இருந்தா விழாது. ஆண்டவர், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ கலத்த வேண்டியதை கலத்து. இந்த பாதரட்சியெல்லாம் கலத்து. இதை போட்டுக்கிட்டு தான் நீ நடக்கணும்னு நினைக்கிறாயா? சுய புத்தியில் நடக்க வேண்டும், சுய பிரயாசத்தில் முயற்சியில் நடக்க வேண்டும், சுய மகிமைக்காக நடக்கணும்னு நினைக்கிறாயோ? அந்த பாதரட்சியை கலத்து. சொன்ன உடனே குப்புற விழுந்துட்டான். குப்புற விழுந்து, ஐயா என் பாவத்தை மன்னியும், என் கண்ணு இப்பதான் திறக்கப்படுகிறது, இதுவரைக்கும் நான் நினைத்தது எல்லாம் வித்தியாசமானது. ஏன்னா இளம் தலைவன் சோத்ரம். படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. சோத்ரம். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. இப்ப கர்த்தரை கண்ட உடனே, தரிசனத்தை கண்ட மனிதன் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தரை கண்ட மனிதன் ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். அந்த விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரை கண்ட பிற்பாடு, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு, ஞானஸ்நானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்த பிற்பாடு, இனி சுய முயற்சியோ சுய மகிமையோ இல்ல சுய புத்தியோ செயல்படாதபடிக்கு முழுமையுமாக அந்த மனிதன் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவான். இன்னைக்கு நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கீழே விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் எழுப்பிட்டு சொல்றாரு, இனித்தான் உனக்கு என்ன சொல்ல போறேன்? ஒரு திட்டத்தை உனக்கு சொல்ல போறேன். இப்ப ஜெயிக்கணும் இல்லையா? ஒரு திட்டத்தை சொல்ல போறேன். அந்த திட்டத்துக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா? உன் திட்டத்துக்கு நீ செயல்படுத்தணும்னு நீ நினைக்காத, அது நடக்காது. எனக்குன்னு ஒரு திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். யோசுவா வாழ்க்கையிலே உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். இத்தனை லட்சம் ஜனங்களுக்காக ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த திட்டத்துக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா? ஆமாண்டவரே, இனி நான் அல்ல, நான் ஒத்துழைப்பு தரேன். ஆண்டவரே, தேவ திட்டத்துக்கு ஒத்துழைப்பு தரேன். என்ன திட்டம் தெரியுமா? இங்க வாங்க, 6 நாட்கள் தினமும் சுத்தி வா. இதுதான் என் திட்டம். நீ சுத்தும் போது சத்தம் போடாம சுத்தணும். எப்ப சத்தம் போடக்கூடாது, எப்ப ஆர்ப்பரிக்கணும்னு சொல்லுவேன். அமைதலாய் இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதலாய் சுத்து. ஆர்ப்பரியுங்கள்னு சொல்லும்போது ஆர்ப்பரி. அப்படின்னா ஒவ்வொரு தேவ சத்தத்தையும் தெளிவா கேட்டு நடக்கணும். அல்லேலூயா. எப்போதும் கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போதும் கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜெபத்தில் 2 பகுதி இருக்கிறது. ஒரு பகுதி தேவ சமூகத்தில் காத்திருந்து அமைதலோடு தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய தரிசனத்தை காண்கிற ஒரு நேரம் இருக்கிறது. 2வது ஆர்ப்பரிக்கிற ஒரு நேரம். எப்போதுமே ஆர்ப்பரிப்பு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீ சத்தம் போடாத, அமைதலோடு ஆர்ப்பரியுங்கள் சொன்ன உடனே தான் நீ ஆர்ப்பரிக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எப்போதுமே ஆர்ப்பரிப்பு, எப்போதுமே சத்தம், எப்போதுமே கூக்குரல். எப்ப தேவ சத்தத்தை கவனிக்க போகிறோம்? எப்பொழுது தேவ திட்டத்தை கவனிக்க போகிறோம்? எப்பொழுது தேவன் பேசுகிறதை உட்கார்ந்து கேட்க போகிறோம்? எப்போது தேவனுடைய திட்டத்தை நிதானித்து பார்க்க போகிறோம்? கர்த்தருக்கு காத்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் 2 பகுதியை வச்சிருக்கிறாரு. அமைதலாய் இருக்க வேண்டிய நேரம், ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரம். அமைதலாய் இருக்க வேண்டிய நேரத்தில் கொஞ்சம் அமைதலாக இருங்க, பேசாதீங்க. ரொம்ப ஓவரா பேசிடக்கூடாது. அமைதலான நேரம். யார் பேசினாலும் பேசட்டும். அமைதலாக இருக்கிற நேரம் அது. ஒருவேளை எதிராளி நினைக்கலாம், பேசுறதுக்கு ஏதாவது இருந்தால் தானே பேசுவாங்க. மடியில் கணம் இருக்கிறதுனால
பேச முடியாது. சொல்லட்டும், இது கர்த்தர் சொன்ன விஷயம். உலகம் என்ன சொல்லுகிறது என்று உங்கள் காதுகள் கவனிக்கிறதை விட கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு கவனிங்க. உலகம் உங்களை காப்பாற்ற போறது கிடையாது, கர்த்தர் தான் உங்களை காப்பாற்ற போறது. ஒருவனை உயர்த்தவும் ஒருவனை தாழ்த்தவும் அவராலே முடியும். அவர் சகல அதிகாரமுள்ள தேவன், சகல வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. 6 நாளும் ஒரு முறை சுத்தி வா, 7வது நாள் 7 முறை சுத்தி வந்து ஆர்ப்பரியுங்கள் சொன்ன உடனே ஆர்ப்பரியுங்கள். இந்த பட்டணத்தை யோசுவா உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் நான். அப்படின்னா ஏற்கனவே வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே ஜெயம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. தீர்மானிக்கப்பட்ட ஜெயத்தை, தீர்மானிக்கப்பட்ட வெற்றியை எப்படி அதை நம்ம ரிசீவ் பண்ணணும், எப்படி அதை பெற்றுக்கொள்ளணும், எப்படி பெற்று அதை அனுபவிக்கணும், இப்ப அதுதான் வழிமுறையை கர்த்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் ஜெயித்து 3வது நாள் கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு உங்களுக்கு எனக்கு வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டதான ஒரு வெற்றி. இனிமே தான் ஒரு வெற்றி தீர்மானிக்கப்பட போகிறது என்று அல்ல. ஏற்கனவே தேவ சபை வெற்றியுள்ள சபை, தேவ ஜனங்கள் வெற்றியுள்ள ஜனங்கள் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த வெற்றியை பெற்று அனுபவிப்பது எப்படி? அதுக்கு தான் ஆண்டவர் வழிமுறையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பட்டணத்தையும் பட்டணத்துக்குள்ள ஜனங்களையும் உள்ள ராஜா இருக்கான், அவனையும் யோசுவா உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். உனக்கு ஜெயம் கிடைச்சாச்சு. உனக்கு கொடுக்கப்பட்ட ஜெயத்தை நீ ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் சொன்னபடி மட்டும் செய். 6 நாள் இப்படி செய்யணும், 7வது நாள் இப்படி செய்யணும். இப்படி செய்தால் காரியங்கள் கைகூடி வரும். இந்த மதில் நிர்மூலமாகி போகும். இது தேவ திட்டம். இந்த திட்டத்துக்கு உன்னால எனக்கு ஒரு ஒத்துழைப்பை நீ தர முடியுமா? எனக்கு ஒரு ஒத்துழைப்பை நீ தர முடியுமா? இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், வேதாகமத்தில் நாம் ஜெயம் பெறுவதற்கு ஏராளமான தேவ திட்டம் உண்டு. இந்த வேத வசனத்துக்கு உங்களால் ஒத்து போக முடியுமா? ஒத்துழைக்க முடியுமா? தேவ தரிசனத்துக்கு ஒத்துழைக்க முடியுமா? அப்படி ஒத்துழைக்க முடியும் என்றால் உங்களுக்காக தீர்மானிக்கப்பட்ட வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்படியே செய்தான் யோசுவா, அப்படியே செய்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? 6 நாட்கள் கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தான். 7வது நாள் கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தான். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். எக்காளங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காள சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. எல்லாரும் சொல்லுங்கள், அலங்கம் இடிந்து விழுந்தது. ஸ்தோத்திரம். எப்படி இடிந்து விழுந்தது? யோசுவா அப்படியே செய்தான். ஆகவே அலங்கம் இடிந்து விழுந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக 2 வார்த்தையை வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய ஆலோசனையின்படி நீங்கள் செய்ய நீங்கள் முன் வரும்போது, அப்படியே நீங்கள் செய்யும் போது அலங்கமானது இடிந்து விழும். ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். வெற்றியை பெற்றுக் கொள்வீர்கள். சத்துருவையிலே ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். எரியோக்குள்ளே ஊடுருவி போவீர்கள். ஹல்லேலூயா. தடைகள் தகர்க்கப்பட்டு போகும். எவ்வளவு உயரமாய் இருந்த மதிலாய் இருந்தாலும் சரி, அவைகள் கீழே நிச்சயம் விழுவது உண்மை. அது சாத்தியம். எரிகோ அந்த நாட்களிலே, யோசுவாவின் நாட்களிலே சாத்தியமானது உண்மை என்றால் இன்றைக்கு நம்முடைய காலத்திலேயும் அது சாத்தியமே. அது சாத்தியமே. ஆமென். ஹல்லேலூயா. எப்ப சாத்தியமாகும்? யோசுவா அப்படியே செய்தான். அலங்கம் இடிந்து விழுந்தது. எல்லாரும் எழும்புவோம். எரிகோ மதிலுகள் உயர்ந்து நின்னாலும் അതിന്റെ വലിപ്പമോ സാരമില്ല. Thank you Lord. എരികോ മതിലുകൾ ഉയർന്നു നിന്നാലും
അതിൻ്റെ വലിപ്പമോ സാരമില്ല. കരങ്ങൾ തട്ടി പാടാമോ? എരികോ മതിലുകൾ ഉയർന്നു നിന്നാലും അതിൻ്റെ വലിപ്പമോ സാരമില്ല. ഒന്നിച്ചു നാം ആർത്തിടുമ്പോൾ വന്മതിൽ വീഴും കാൽച്ചുവട്ടിൽ. ഒന്നിച്ചു നാം ആർത്തിടുമ്പോൾ വന്മതിൽ വീഴും കാൽച്ചുവട്ടിൽ. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുമ്പിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുമ്പിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണാതെ കാര്യങ്ങൾ കൺമുന്നിൽ എന്നപ്പോൾ വിശ്വസിച്ചിരുന്നു എൻ കർത്താവേ. കാണാതെ കാര്യങ്ങൾ കൺമുന്നിൽ എന്നപ്പോൾ വിശ്വസിച്ചിരുന്നു എൻ കർത്താവേ. അഗ്നി എന്നാളങ്ങൾ വെള്ളത്തിൻ ഓളങ്ങൾ എന്നെ തകർക്കുവാൻ സാധ്യമല്ല, എന്നെ തകർക്കുവാൻ സാധ്യമല്ല. അഗ്നി നാളങ്ങൾ വെള്ളത്തിൻ ഓളങ്ങൾ എന്നെ തകർക്കുവാൻ സാധ്യമല്ല. അഗ്നിയിൽ ഇറങ്ങി വെള്ളത്തിൽ സർവശക്തൻ എൻ കൂടെയുണ്ട്, സർവശക്തൻ എൻ കൂടെയുണ്ട്. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുമ്പിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുമ്പിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. നാല് നാലായാലും നാറ്റവമിച്ചാലും കല്ലറ മുമ്പിൽ കത്തൻ വരും. നാല് നാലായാലും നാറ്റവമിച്ചാലും കല്ലറ മുമ്പിൽ കത്തൻ വരും. വിശ്വസിച്ചാലി മഹത്വം കാണും, സാത്താന്റെ പ്രവൃത്തികൾ തകർത്തിടുമേ. വിശ്വസിച്ചാലി മഹത്വം കാണും, സാത്താന്റെ പ്രവൃത്തികൾ തകർത്തിടുമേ. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുമ്പിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുമ്പിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണാതെ കാര്യങ്ങൾ കൺമുമ്പിൽ എന്നപ്പോൾ വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവേ. കാണാതെ കാര്യങ്ങൾ എന്നപ്പോൾ വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവേ. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുമ്പിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ ഹല്ലേലൂയ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தரை கண்ட மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், தெய்வீக தரிசனங்களை கண்ட மக்களுடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான மாற்றங்கள் நாங்கள் உம்மை காண வேண்டிய பிரகாரம் காண்பதற்கு உதவி செய்யும். பல வருடங்கள் ஆலயத்துக்கு வந்தாலும் இந்த இயேசுவை நாங்கள் இன்னும் காணாமலே இருக்கிறோமே. அவர் யார்? அவர் எப்படிப்பட்ட தேவன்? எனக்காக அந்த இயேசு என்னெல்லாம் செய்வாரு? நான் இன்னும் காணாம அந்த அறிவை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறேனே. எங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே. வரக்கூடிய காலங்களிலே எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட பேசும். இந்த 7 நாட்களும் இந்த இடத்துல தேவ மகிமை வெளிப்படட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும். இந்த இடத்துல ஒரு பெரிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உண்டாகிற அசைவு உண்டாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். உபவாசம் தொடங்கின நேரம் முதற்கொண்டு உபவாசம் முடிகிற வரைக்கும் சாத்தானுடைய ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரங்கள் பிடுங்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு ஒன்றும் இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல தெய்வீக வல்லமை வெளிப்படுவதாக, அற்புத அடையாளங்கள் வெளிப்படுவதாக, ஓ உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, நாம உயர்த்தப்படுவதாக. ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கு ஏறிடுகிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா.